Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ Group 2 General English Important Revision Scoring PDF நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. General English பொறுத்த வரைக்கும் 95 plus நிச்சயமா நீங்க போட்டே ஆகணும். ஸோ 95 plus போடுறதுக்கு இங்கே போயம் ப்ரோஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த ரெண்டு பிடிஎஃப்பும் ப்ராப்பர் ரிவிஷனுக்கு உங்கள் லாஸ்ட் டைம் மார்க்கை பூஸ்டப் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் குரூப் 2 2Aக்கான 30 days கிராஷ் கோர்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க சிலபஸ் இருக்குது? 25 போயம் இருக்குது, ப்ளஸ் 14 ப்ரோஸ் இருக்குது. இதுக்கப்புறம் கிராமர் பார்ட் இருக்குது, பயோகிராஃபி இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது இல்லையா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த போயம் இந்த ப்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். ஏன்னா பயோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு சில கேள்விகள் 100% ஆன்சர் அங்கே பண்ண முடியாது, கொஞ்சம் கால வர சான்ஸ் இருக்கலாம். பட் போயம் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதை ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல 25 போயம் இருக்குது, 14 ப்ரோஸ் இருக்கா, இந்த 39 டாப்பிக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் என்ன பண்ணலாம்? குரூப் 4ல் ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்து கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் இப்போ எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஒரு கேள்விக்காக 99 கேள்விகள் நம்ம விட வேண்டாம். நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகே ரைட். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ போயம் ப்ரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கு ப்ராப்பர் ரிவிஷன் நிச்சயமாக அவசியம் இல்லையா? ஸோ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? 14 ப்ரோஸுக்கும் 25 போயமுக்கும் சம்மரி கொண்டு வந்திருக்கோம். இந்த சம்மரி நிறைய இடத்துல பார்க்க முடியும், ப்ராப்பராக நம்ம வந்து மேக் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன ப்ரோஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஆத்தர் இருக்குது, என்ன கேரக்டர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன தீம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த போயம் ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம், ப்ரோஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த கேரக்டர் என்ன ஆத்தர் என்ன தீம் வந்திருக்கு, அந்த சம்மரி முழுசாக படிக்கிறத விட ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் இல்லையா? இது எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ப்ரோஸுக்கும் ஒரு போயமுக்கும் கேரக்டர் வைஸோ அதுக்கான தீம் வைஸோ என்ன ஆத்தர் இருக்குன்றதை கிளியராக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கேன். இது 14 ப்ரோஸ்க்கும் இது அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ டெம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் என்ன கேரக்டர்ஸ் உள்ளே வந்து வராங்க, இவ்வளோ கேரக்டர்ஸ் இங்கே உள்ளே வராங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் தனியாக தான் ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஒரு முழுமையாக நீங்கள் படிக்கும் போது அந்த ப்ரோஸை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, கதைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது டவுட் அங்கே வந்து வரலாம். அதுக்கு இந்த ரிவிஷன் பிடிஎஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ப்ரோஸ்க்கு. நெக்ஸ்ட்டு 25 போயமுக்கும் ஸோ என்னென்ன ஆத்தர் வந்து இருக்குது, என்ன சொல்ல வராங்கன்றதை ஷார்ட்டாக ஒரு கிறிஸ்பாக என்ன சம்மரி இருக்கும் அதை நம்ம இங்கே வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த லைஃப் இருக்கா, அந்த லைஃப் போயம் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஐ எம் எவ்ரி உமன் இருக்கா, அது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இந்த சம்மரியை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் இதுவே போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த 14 ப்ரோஸும் 25 போயமும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அந்த கையோட உங்கள் ரிவிஷன் நோட்ஸோட இந்த பிடிஎஃபை ரெஃபர் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் பிரிண்ட்டும் வந்து போட்டுக்கலாம், அதுக்கான அவைலபிள் இருக்குது. அதை போட்டுட்டு இந்த லாஸ்ட் 30 days இதை மட்டும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாலே ஒரு பூஸ்டப் வந்து கிடைக்கும். அந்த 1 மார்க்கு 2 மார்க் அங்கெல்லாம் மிஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சில பேர் புக்கை மட்டும் படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணியிருக்க முடியாது, நோட்ஸ் எடுத்துருக்க முடியாது, ஷார்ட்டாக மேக் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ப்ரோஸில் கேரக்டர்ஸு தீம்ஸ் எடுத்துருக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம். இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, எதனா மிஸ்டேக் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக 1-2 இருந்தால் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க்குமே அவைலபிளாக இருக்குது, எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான போயம் ப்ரோஸு கிராமர் ஃப்ரீ டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு இந்த போயம் அண்ட் ப்ரோஸ்க்கான கம்பலேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சிட்டாலே டன்னு. நம்ம கண்டிப்பாக போயம் ப்ரோஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயமில் ஒரு 25 கேள்வி கேட்குறாங்க, ப்ரோஸில் ஒரு 30 கேள்வி கேட்குறாங்க வச்சுக்கலாமே, ஒரு 55 கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட்டு, இந்த ப்ரோஸ் போயம் கம்பைலேஷன், இந்த கேரக்டர்ஸு சம்மரி இதெல்லாம் முழுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் நிச்சயமாக 49 கிட்ட வந்து போட முடியும். ஏன்னா எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிருக்கு. ரைட். ஸோ புக்கு நான் படிச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ண முடியல, நோட்ஸ் எடுக்க முடியல, இல்லை எதனால் படித்து ஆகணும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணி விடுங்க. ரைட். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டு கிராமர் ஸ்டார்ட் ஆக போகுது. டெலகிராம் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் August 15 டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.